மேற்பட்ட போக்சோ வழக்குகள் வந்து பதிவாகுது. அதுலயும் குறிப்பா தமிழகம் வந்து அதுல வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு நம்மளோட இதுல பார்க்கும்போது. சோ நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு மெயினான ரீசன் என்ன, மது கஞ்சா அடிமை. இப்ப ரீசெண்டா ஒரு 2 நாள் முன்னாடி திருநெல்வேலியில நெல்லையில 650 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணிருக்காங்க காவல்துறையினர். அதை பறிமுதல் பண்ணி எரிச்சிருக்காங்க. சோ அப்ப இவ்வளவு தூரம் கஞ்சா புழக்கம் எப்படி வந்தது? அப்ப காவல்துறை எப்படி செயல்படுறீங்க? நீங்க ப்ராப்பரா செக் பண்ணா எப்படி இவ்வளவு தூரம் புழங்கும்? 650 கிலோ எங்க இருக்கு? நெல்லையில புழங்குது கஞ்சா. அப்ப அதுதானே இதுக்கெல்லாம் காரணம். பாலியல் வன்புணர்வு, கற்பழிப்பு, கூட்டு பாலியல் வழக்கெல்லாம் எப்படி வருது? வெறும் அவனோட சிந்தனையில இருந்தா வருது. இந்த மாதிரி கஞ்சா அடிமையாகி இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் வந்துதான் இந்த மாதிரி வருது. அதுவும் மட்டும் இல்ல, இதுல வந்து நிறைய அந்த வட மாநிலத்தவரையும் இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல. சோ அந்த மாதிரி நம்ம இப்போ ரீசெண்டா நம்ம கும்மிடிப்பூண்டியா ஒரு சிறுமி பாலியல் வழக்குல வட மாநில